கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, நாம் ஏதேன் தோட்டத்தை குறித்து நாம் மிகவும் ஆழமாக நாம் தியானத்திற்கு வருகிறோம். தேவ ஆவியானவர் அதற்கு உதவி செய்து கொண்டு வருகின்றார். ஏனென்றால் எழுதப்பட்ட வேத வசனங்கள் ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஊழியரும் அதை கேட்டு எழுதியிருக்கிறார்கள். நாம் இதுவரைக்கும் ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த பாவத்தை குறித்து நாம் 8 பாகத்தை நாம் பார்த்திருக்கிறோம். கடைசியாக நாம் பார்த்தது நியாயப்பிரமாணம் எதின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது, அதாவது ஒழுக்க ரீதியான கட்டளைகள் எதின் அடிப்படையில் அது கொடுக்கப்பட்டதுன்னு நாம் வேத ஆதாரத்தோடு நாம் பார்த்தோம். ஏனென்றால் நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்பதாகவே பாவம் இந்த உலகத்தில் இருந்தது என்று வேதம் பதிவு செய்கிறது. ஆனாலும் தேவன் அதை பொறுத்து கொண்டார். ஏனென்றால் அந்த பாவத்தை மீட்டெடுக்க தேவன் தம்முடைய சரீரத்தை அவர் கொடுக்க அவர் முன்கூட்டி அவர் தீர்மானித்தபடியினாலே அதை பொறுத்து கொண்டார். இன்றைக்கு நாம் 9ஆம் பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். அதாவது புதிய ஏற்பாட்டிலே இந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தை புதிய ஏற்பாட்டிலே ஏதாவது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் பார்க்கலாம் வேத ஆதாரத்தோடு. புதிய ஏற்பாட்டிலே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்வமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அதாவது பவுல் அங்கே கொரிந்தியர் எழுதுகிறார், ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டாலோ அப்படியே உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து யாராவது வந்து உங்களை விலக்க செய்து விடுவார்களோ என்று நாம் பயந்திருக்கிறேன் என்று பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். நாம் இங்கே பார்க்க போவது அவள் ஏவாளை குறித்து பேசுகிறதான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இப்படியாக இந்த 2 கொரிந்தியர் 11:3 எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஏதேன் தோட்டத்தின் சம்பவத்தை சர்வமானது தந்திரமாக ஏவாளை வஞ்சித்தது போல அவர் பவுல் இங்கே அவர் யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து வஞ்சித்தல். நான் இதை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 3:13 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றாள். ஸ்திரியானவள் சரியாக அங்கே என்ன பண்றா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்று அவள் உண்மையை அவள் ஒப்புக்கொள்கிறார். புதிய ஏற்பாடு நாம் எல்லாம் அறிந்த வகையிலே கிரேக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழிலே வஞ்சித்தல் என்றும் இதை ஆங்கிலத்தில் டிசீவ்டு என்றும் கிரேக்கத்திலே எக்ஸ்பெட்டோ EXAPATAO எக்ஸ்பெட்டோ என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எக்ஸ்பெட்டோ என்ற வார்த்தைக்கு நாம் மீனிங் என்னவென்று நாம் பார்த்தால், அதாவது ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் ஹீப்ரூ பைபிளிலே நம்பர் 1818 எக்ஸ்பெட்டோ என்ற வார்த்தைக்கு மீனிங் இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு டு செடியூஸ் ஹோலி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. டு செடியூஸ் SEDUCE ஹோலி WHOLLY. ஹோலினா HOLY இல்லை, ஹோலினா முழுவதும். டு செடியூஸ் ஹோலி என்று அங்கே ஹீப்ரூ பைபிளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செடியூஸ் ஹோலி என்பதற்கு என்ன மீனிங் என்று நாம் தமிழில் நாம் பார்ப்போமானால், அதாவது கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி நாம் வாசித்தால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். டு மேக் someone feel attracted to you and want to have sex with you, often someone younger or less experienced. நான் மீண்டும் வாசிக்கிறேன், ஆங்கிலத்தில் மீண்டும் வாசிக்கின்றேன். டு மேக் someone feel attracted to you and want to have sex with you, often someone younger or less experienced. இதே நாம் தமிழில்
நாம் வாசித்தால் இதை நாம் என்ன பண்ணோம், நாம் கேட்டுதான் ஆக வேண்டால் நாம் சத்தியத்தை நாம் போதிக்க வேண்டும் என்றால் சில வார்த்தையை நாம் என்ன பண்ணுவோம், உபயோகப்படுத்த ஆக வேண்டும். அது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இந்த வார்த்தை இப்படி எல்லாம் பேசுறாங்களே, ஆண்டோட வார்த்தை இப்படி எல்லாம் பேசுறாங்க. இல்லை, இங்க வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை நாம் நமக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் தெளிவாக நாம் புரிந்து கொள்வதற்கு சில வார்த்தைகளை என்ன பண்ணோம் யூஸ் பண்ணி தான் நம்ம வேற வழி இல்லையா, அப்பதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது நம் தமிழில் நாம் வாசித்தால், யாரோ ஒருவர் உங்களிடம் ஈர்க்கப்படுவதையும் உங்களுடன் உடலுறவு கொள்ள விரும்புகிறதையும் பெரும்பாலும் இளைய அல்லது குறைந்த அனுபவம் உள்ள ஒருவர் என்று இந்த டு செடியூஸ் ஹோலி என்ற வார்த்தைக்கு இங்கே தமிழில் மொழிபெயர்ப்பு இங்கே கொடுத்திருக்கிறார்கள். நான் மீண்டும் வாசிக்கிறேன். யாரோ ஒருவர் உங்களிடம் ஈர்க்கப்படுவதையும் உங்களுடன் உடலுறவு கொள்ள விரும்புகிறதையும் பெரும்பாலும் இளைய அல்லது குறைந்த அனுபவம் உள்ள ஒருவர், அதாவது முன்பின் இதுவரைக்கும் அந்த தவறை செய்திருக்க மாட்டார்கள், அனுபவம் இல்லாதவர்கள், இந்த ஒரு தவறை செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அல்லது ஈர்க்கப்படுகிறீர்கள் என்ற அந்த மீன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் இங்கு 2 கொரிந்தியர் 11:3 குறிப்பிட்ட வார்த்தை என்னவென்றால் வஞ்சித்தல். வஞ்சித்தல். ஏவாள் உண்டாக்கப்பட்ட அவளுடைய சரீர அமைப்பு எப்படி என்றால், அவள் சிறு குழந்தை அல்ல. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே உண்டாக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய வாலிபர்கள் பலுகி பெருகும்படி அவர்களுக்கு சரீரத்திலே பலுகி பெருகும் என்ற அளவிற்கு அவர்களுடைய வயது அங்கே இருந்திருக்கின்றது. அவர்கள் குழந்தைகள் அல்ல, வாலிபர்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 வயது வாலிபர்கள். சரிங்களா? பவுல் இங்கே குறிப்பிட்ட வார்த்தை என்னவென்றால் வஞ்சித்தல். ஒரு 30 வயது பெண் என்னை ஒருவன் வஞ்சித்து விட்டா என்ன சொல்ற, என்ன அர்த்தம்? ஒரு 30 வயசு பெண் ஒரு சொல்றா, அந்த நபர் யாரோ ஒரு பேரை சொல்லி அவன் என்னை வஞ்சித்து விட்டா என்ன சொன்னா என்ன நினைப்போம்? யூஸ்வலி சரீர பிரகாரமாக அவன் என்னை வஞ்சித்து விட்டான் என்று. இதே ஒரு 2 ஆண் நண்பர்கள் சொன்னால் என்ன அர்த்தம்? அவனை வஞ்சித்துட்டான்னு சொன்ன அர்த்தம், ஏதோ அவன் என்ன இவனுடைய அவன் பணத்தை வாங்கி கொண்டோ அல்ல ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொண்டோ அவன் ஏமாத்தி விட்டான் என்றும் எடுத்துக்கொள்ளும். ஆனால் ஒரு பெண் ஒரு ஆண் என்னை வஞ்சித்து விட்டான் என்று சொன்னால் அது நிச்சயம் அது சரீர பிரகாரமாகவே அது வஞ்சிப்பு என்ன அனைவரும் அறிந்த விஷயம். பவுல் இங்கே குறிப்பிடுகையில் பவுல் இங்க என்ன சொல்றாங்க, ஏவாள் சர்பத்தோடு சரீர பிரகாரமாக பாவம் செய்து என்று வெளிப்படையாக அவர் குறிப்பிடாமல், சர்பம் தன்னுடைய தந்திரத்தினாலேயே ஏவாளுக்கு அந்த உடல் உறவு செய்வதற்கான ஆசை உண்டு பண்ணிட்டு என்று இங்கே சொல்லுகிறார். அதாவது வெளிப்படையாக அவர் முதலில் இங்கு சொல்லவில்லை. அந்த சர்பமானது ஏவாளுக்கு ஆசை வார்த்தைகளை தூண்டி சரீர பிரகாரமாக தவறு செய்வதற்கு அது தூண்டிட்டு நம்ம பார்த்தோம். அந்த மீனிங் டு செடியூஸ் ஹோலி என்பதற்கு என்ன பார்த்தோம்? யாரோ ஒருவர் உங்களுக்கு ஈர்க்கப்படுவதையும் உங்களோடு அவர் உடன்படுவதையும் அவர் விரும்புகிறார் என்று பார்த்தோம் மீனிங்ல. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால், செடியூஸ் என்ற வார்த்தைக்கு 5 வகையான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 5 வகையான விளக்கங்கள். 1 தவறான வழியில் தூண்டு, 2வது கற்பிழக்கச் செய், 3வது மயக்கு, 4வது கவர்ந்தலு, 5வது காதலில் வீழ்த்து. இந்த செடியூஸ் என்ற வார்த்தைக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படியாக இங்கே அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணி வைத்திருக்கிறார்கள். மேலே சொல்லப்பட இந்த 5 வார்த்தைகளை நாம் தற்போது பேசுகின்ற சம்பவத்தோடு எது பொருந்துகின்றதோ அதை நாம் தேர்வு செய்து கொள்ளலாம். அதாவது சாதாரணமாக இன் ஜெனரல் ஃபார்ம் நாம் மயக்கு அல்லது கவர்ந்திரு அல்லது காதலி விளைச்சை என்று நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் ஸ்பெசிபிக்காக நாம் சொல்ல வேண்டும் என்றால் இந்த சம்பவத்திலே தவறான வழியில் தூண்டு அல்லது கற்பிழக்கச் செய் என்ற இந்த வார்த்தையை இதற்கு பொருத்தமாக எடுத்துக்கொள்ளலாம். நாம் இதுவரை பார்த்த எல்லா வார்த்தையும் கவனித்தால் சர்பம் ஏவாளை ஏதோ சரீர பிரகாரமாக அதை கெடுதல் செய்வதற்கு
அது சம்பந்தப்பட்ட காரியத்தில் சர்வம் ஈடுபட்டதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனாலும் பவுல் ஏவாள் கற்பழிக்கப்பட்டால் என்று வெளிப்படையாக சொல்லாமல் என்ன பண்றாரு, அவரு சர்வம் என்னை வஞ்சித்தது என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறபடியே இங்க பவுல் என்ன பண்றார், ஸ்திரியானவள் சர்பத்தின் தந்திரத்தினாலே வஞ்சிக்கப்பட்டார் என்று இங்கே அவர் குறிப்பிடுகின்றார். 1 தீமோத்தேயு 2:14 மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள் என்று மாத்திரமே சொன்ன பவுல் அதே தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது ஏவாள் மீறுதலும் செய்தாள் என்று குறிப்பிடுகிறார். அதாவது பழத்தை புசித்தாள், தேவனுடைய வார்த்தையை மீறி அவர் பழத்தை புசித்தாள் என்று இங்கே அவர் கூறுகின்றார். 1 தீமோத்தேயு 2:14 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பணக்கார வீடு இருக்கின்றது. அந்த வீட்டு எஜமான் குடும்பத்தோடு வெளியே செல்கிறார். இதை அறிந்த அந்த ஊரில் ஒரு கணவன் மனைவி முதலில் கணவன் சென்று அந்த வீட்டிலே திருட்டுத்தனமாக சென்று அங்கே பூட்டை உடைத்து அவர் திருடி கொண்டு வந்து விடுகிறார். அதற்கு பின்பாடு அந்த மனைவியும் உள்ளே சென்று அங்கே திருடி கொண்டு வந்து விடுகிறார். நீங்கள் சொல்லுங்கள், இதில் யார் திருடன், கணவனா அல்லது மனைவியா? இங்கு கணவனா அல்லது மனைவியா என்பதை பார்க்காமல் அவர்கள் செய்த காரியத்தை வைத்து அவர்கள் திருடர்களா இல்லையா என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம். முதலில் திருடவன் தான் திருடன் என்றால் இரண்டாவதாக போனவன் திருடன் இல்லை என்று நாம் சொல்லக்கூடுமோ? அப்படியே ஸ்திரியானவள் வஞ்சிக்கப்பட்டு அவள் மீறுதலுக்குட்பட்டால் அதே மீறுதலை ஆதாம் செய்தான், அவனும் பழத்தை புசித்தான். ஸ்திரியானவள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதல் செய்தால் ஆதாம் வஞ்சிக்கப்படாமல் அவன் மீறுதல் செய்தான் என்று. ஏனென்றால் ஆதாமுக்கு அவர் சொல்லியிருக்கிற கட்டளை, நீங்கள் இதை புசிக்கும் நாளை நீங்கள் சாகவே சாவாய் என ஆதாமுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவன் வஞ்சிக்கப்படவில்லை, அவன் ஏமாற்றப்படவில்லை. அப்படித்தான் வேதம் இங்கே பதிவு செய்கிறது. ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதல் செய்தால், ஆனால் ஆதாம் அவன் மீறுதல் செய்த வேதம் பதிவு செய்கிறது. மீறுதல் என்பது ஆண்டவர் கொடுத்த கட்டளை விரோதமாக செயல்படும். அதாவது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம், அதை தொட வேண்டாம், அதை தீண்ட வேண்டாம், அதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னால் அதை மீறி அதை தொடவோ அதை புசிக்கவோ அதை நாம் தீண்டவோ நாம் அதை செய்தால் அது மீறுதல் எனப்படும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ அதை புசிக்க வேண்டாம், நன்மை தீமை அறிந்த விருட்சத்தை நீ புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளே சாகவே சாகவா என்று ஆண்டவர் வார்த்தை ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. நான் வாசிக்கிற சங்கீதம் 89:31 என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாட்டினாலும் அவர் அக்கிரமத்தை வாதையினாலும் தண்டிப்பேன். அதாவது ஆண்டோட வார்த்தையை மீறி அவர்கள் அந்த காரியத்தை செய்தால் அது மீறுதல் எனப்படும். இங்கு என்ன மீறுதல் செய்யப்பட்டது? ஆதாம் அந்த பழத்தை புசிக்க கூடாது, ஆதாம் அந்த பழத்தை புசிக்க கூடாது, ஆனால் அவன் பழத்தை புசித்தான், அது மீறுதல் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஸ்திரியானவள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதல் செய்தால், ஆனால் ஆதாமோ வஞ்சிக்கப்படாமல் மீறுதல் செய்தான். இதுல யார் அதிக பாவம் செய்தது? ஏனென்றால் பாவத்தில் 2 வகையான வகை உண்டு. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் உண்டு. ஸ்திரியானவள் ஏமாற்றப்பட்டு அவள் பாவம் செய்தாள், பாவம் அவள் தெரியாதவள். ஸ்திரியானவள் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு ஆசை வார்த்தைகளை நம்பி என்ன பண்ணா, அவர் வஞ்சிக்கப்பட்டால். ஆனால் ஆதாமோ தெரிந்தே அவன் பாவம் செய்தான். அதனால் தான் உலகத்திலே ஸ்திரியானவள் அல்ல, ஆதாமாலே தான் பாவம் பிரவேசித்தது என்று வேதம் பதிவு செய்தது. நான் வாசிக்கிறேன் பாருங்க, ரோமர் 5:12 இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் என்று. எல்லா பாவமும் ஆதாம் மேலே வேதம் பதிவு செய்கிறது. அதாவது ஆதாம் தான் எல்லாவற்றுக்கும், உலகத்தில் இருக்கிற பாவத்துக்கு எல்லாம் ஒரே காரணம் ஆதாம், அவன் தான் என்று வேதம் பதிவு செய்கிறது. ஏனென்றால் ஸ்திரியானவள் அவள் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அவள் மீறுதல் செய்தாள். ஆனால் ஆதாமோ வஞ்சிக்கப்படவில்லை, அவன்
தெரிந்தே அவன் மீது செய்தபடினாலே உலகத்திலே பாவம் ஆதாம் மூலம்தான் பிறந்தது என்று வேதம் இங்கே பதிவு செய்கிறது. அதனால்தான் யோபு 31:33 இப்படியே எழுதப்பட்டு இருக்கிறது, நான் ஆதாமை போல என் மீறுதலை மூடி என் அக்கிரமத்தை என் மடியில் ஒளித்து வைத்தோனோ என்று யோபு என்று சொல்கிறான். ஆதாமை போல நான் என் மீறுதல்களை மூடி நான் மூடவில்லையே என்று யோபு என்று சொல்கிறார். நாம் இதுவரைக்கும் நாம் என்ன பார்த்தோம்? ஏவாளும் மீறுதல் செய்த, அதாவது மீறுதல் என்றால் புசித்தான். ஏவாளும் அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை கனியை புசிக்க வேண்டாம், அதை நீங்க புசிக்கும் நாளே சாகவே சாகவா என்று அங்க தேவனுடைய வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டது. அதை மீறி ஏவாள் அந்த பழத்தை முதலாவது அவள் புசித்தால், அவள் புசித்த விதத்திலே என்ன பண்றா, அவ ஆதாமுக்கு அவள் கற்றுக் கொடுத்து ஆதாமும் அவனும் புசிக்கிறான். இது என்ன ஒரு வித்தியாசம் என்றால், ஏவாள் அவள் சர்வத்தோடு அவள் புசித்தாள், ஆனால் ஆதாம் ஏவாளோடு அவன் புசித்தான். வசனம் என்ன சொல்கிறது? ஆதாம் ஏவாளோடு புசித்த பின்புதான் அவங்க கண்கள் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. ஏவாள் சர்வத்துடன் சேர்ந்து அவள் புசித்த அந்த நிலைமையாக கண்கள் அவள் திறக்கப்படவில்லை. ஏனால் வசனம் இப்படியே எழுதப்பட்டு இருக்கிறது. ஆதாம் 2:17 ஆதாமை குறித்து அவர் சொல்கிறார் தேவன், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே அதாவது ஒருமையில கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். என்றைக்கு ஆதாம் அந்த பழத்தை புசிக்கிறானோ, என்றைக்கு ஆதாம் அந்த மாம்சத்தை புசிக்கிறானோ, என்றைக்கு ஆதாம் தேவனுடைய கட்டளை மீறி அவன் அந்த பழத்தை புசிக்கிறானோ, அன்றைக்கு அவன் சாகவே சாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏவாள் சர்வத்தோடு புசிக்கும் பொழுது அல்லது ஏவாள் புசிக்கும் போது நீ சாகவே சாகுவாய் என்று வேதம் அங்கே பதிவு செய்யவில்லை. ஆதாம் ஏன்னா அவன் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய வித்து தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது, தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. அவன் தேவ சாயலாக இருக்கிறான். அதனால்தான் என்றைக்கு அவனுடைய வித்து கரைபடுமோ, என்றைக்கு அவன் வித்து சாத்தானுக்கு அடிமையாக போகுமோ, என்றைக்கு அவன் வித்து மாம்சத்திலே கலந்து என்றைக்கு அவன் வித்து மாம்ச இச்சையிலே விழுமோ, அன்றைக்கு அவன் சாக வேண்டும் என்று வேதம் பதிவு செய்கிறது. அதுதான் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏவாள் சர்வத்தோடு புசித்த பிறகு அவள் கண்கள் திறக்கப்படவில்லை. ஏனென்றால் வித்து என்றால் அது ஆணுக்கு உரியது. அவள் ஆதாமோடு அவள் புசித்த போது இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது வேதம் பதிவு செய்கிறது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், ஏவாளும் மற்றும் ஆதாம் இருவரும் பழத்தை புசித்தார்கள். ஆனால் ஏவாள் மிருகமாகிய சர்வத்தோடு அவள் சேர்ந்து பழத்தை புசித்தாள். அவள் எப்படி புசித்தாலோ, எப்படி சர்வம் ஏவாளுக்கு கற்றுக் கொடுத்ததோ, ஏனால் ஆதாமின் கை பரிசுத்தமானது, ஆதாமின் வாய் பரிசுத்தமானது, தேவனுடைய வார்த்தை பேசுகின்ற அந்த வாய், தேவனுடைய செயல்களை செய்கிற அந்த கை, தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற அந்த சரீரம், எல்லாவற்றையும் ஏவாள் மாற்றி போட்டாள். அவள் எப்படி சர்வம் ஏவாளுக்கு கற்றுக் கொடுத்து அந்த பழத்தை புசிக்க கற்றுக் கொடுத்ததோ, அப்படியே ஏவாள் என்ன பண்றா, இங்க ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்து அவள் பழத்தை புசிக்க சொல்கிறாள். ஏவாள் சர்வத்தினால் வஞ்சிக்கப்பட்டு சரீரபிரமாக மீறுதல் செய்தால், ஆனால் ஆதாமோ வஞ்சிக்கப்படாமல் மீறுதல். ஏவாள் சொன்ன என்ன பண்றான், ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, வேதம் அப்படி பதிவு செய்யவில்லை. ஆதாம் மறுப்பு தெரிவித்தோ அவன் எதுவுமே சொல்லவில்லை. ஏவாள் கொடுத்த உடனே என்ன பண்றான், அவன் பழத்தை சாப்பிட்டான்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு எப்படி ஆபிரகாம் ஆகாரோடு செருபடி சாரால் கொடுத்தாலும் ஆபிரகாம் ஒரு வார்த்தையும் சொல்லலை, நேர போய் என்ன பண்ணார், இப்ப கூடாதுல போய் அவர் புகுந்து கொண்டார். சொன்ன உடனே அந்த மாதிரி ஆதாம் ஒரு வார்த்தையும் அங்கு சொல்லவில்லை. இல்லை ஏவாளே, தேவன் இப்படியாக சொல்லி இருக்கிறார், நாம் இதை புசிக்க கூடாது என்று அவன் ஒரு வார்த்தையும் அவன் சொல்லவில்லை.
அப்படியாக அங்கே ஏவாள் அங்கே அவள் மயக்கி அவள் பேசியிருப்பாள். அதிலே அன்னைக்கு வீழ்ந்த ஆதாம் இன்றைக்கு வரைக்கும் அவன் மீளவில்லை. இன்றைக்கு வரைக்கும் ஸ்திரியின் காரியத்திலே மீற முடியாமல் தவிக்கிறான் ஆதாம். ஒவ்வொரு ஆதாமும் தவிக்கிறான். ஸ்திரி இல்லாமல் அவனால் வாழ முடியாது. ஏனென்றால் அன்றைக்கு மயங்கி விழுந்த ஆதாம் இன்றைக்கும் அவன் மயக்கத்திலே கிடைக்கிறான். ஸ்திரி இல்லாமல் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவளுக்கு ஒரு ஸ்திரி தேவைப்படுகிறது. 25-30 வயசுல ஒரு ஸ்திரி தேவைப்படுகிறது. அப்படியாக அந்த மாம்சத்தின் இச்சை அங்கே கொடுக்கப்பட்டது. ஸ்திரியானவளே அதை கற்றுக் கொடுத்தால். ஆதாம் பரிசுத்தமானவன், ஒன்றும் தெரியாது. ஸ்திரியானவளே சகலவற்றையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தாள். அன்றைக்கு கற்றுக் கொடுத்த இன்றைக்கு என்ன பண்றாள்? அவள் திணறிக் கொண்டு இருக்கிறாள். அன்றைக்கு செய்த பாவத்தின் விளைவு பின்விளைவு இன்றைக்கு அநேக ஏவாள்கள் திணறிக் கொண்டு இருக்கிறார்கள். அதிலிருந்து விடுவித்துக் கொண்டு வெளியே வர முடியவில்லை. ஏன்னா ஆதாமுக்கு அந்த புசித்தல் அவனுக்கு இன்பமாக இருக்கிறது. அவனால் புசிக்காமல் இருக்க முடியாது. அன்றைக்கு கற்றுக் கொடுத்த ஏவாள் அப்படியே ஆதாம் அதை பற்றி கொண்டான். இன்று வரைக்கும் ஆதாம் என்ன பண்றான்? புசிக்கிறான். ஆனால் இங்கே என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் என்றால், ஏவாள் வேறு ஜாதியான மாம்சத்தோடு அவள் புசித்தபடியினாலே அது அருவருப்பு, அது தாறுமாறு என்பதனாலே தான் இயேசு கிறிஸ்து கூட அங்க சொல்லவில்லை. ஆனால் பவுல் சொல்கிறார், ஸ்திரியானவள் சபையிலே பேசக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் பெண் எல்லாரும் ஒன்றுங்க என்ன பண்ற ஆண்டவர் சொல்றார். ஆனால் பவுல் சொல்றார் பாருங்க, பவுல் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார், ஸ்திரியானவள் சபையிலே பேசுவது கூட தகுதி இல்லை, அது அயோக்கியமாய் இருக்குமே. அப்படி என்ன அவள் பெரிய பாவம் செய்தால், ஆதாம் செய்த அதே பாவத்தை தான் அவளும் செய்தாள். ஏவாளும் புசித்தாள், ஆதாமும் புசித்தான். இருவருமே பாவம் செய்த. ஆனாலும் ஆதாம் மட்டும் சபையிலே பேசுற. அவள் ஸ்திரியானவள் பேசக்கூடாதா? ஏன்? ஸ்திரியானவள் வேறு மாம்சத்தோடு அவள் புசித்தாள். ஆனால் ஆதாம் தன் மாம்சத்தோடு அவன் புசித்தான். ஸ்திரியானவள் அவள் மனுஷ ஜாதி, மிருக ஜாதி. மனுஷ ஜாதியும் மிருக ஜாதியும் ஒன்றாக அங்க கலந்தபடினால தாறுமாறு, அது அருவருப்பு, அது அயோக்கியம். அதை அவள் செய்தபடினாலே பவுல் இப்படியாக அங்க ஸ்திரிகளை அவரை கடிந்து கொள்கிறார். ஏனென்றால் 1 Corinthians 15-19 இப்படியாக வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனித மாம்சம் வேற, மிருகத்தின் மாம்சம் வேற, பட்சிகள் மாம்சம் வேற, ஊரும் பிராணிகள் மாம்சம் வேற, பறவைகள் மாம்சம் வேற என்ற ஒவ்வொரு மாம்சமும் வேற 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 எழுதப்பட்டு இருக்கிறது. லேவியர் 19:19 உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடு பொழிய விடாயாக, உன் வயலில் வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதைக்க வேண்டாம் என்று இங்கே லேவியர் 19:19 சொல்லுகிறது. அதாவது எதிலுமே கலக்க கூடாது. ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியோட கலக்க கூடாது. அப்படி கலந்தால் அது அருவருப்பு, அது தாறுமாறு என்று வேதம் இங்கே பதிவு செய்கிறது. அப்படி என்றால் இங்க வஞ்சித்தல் என்ற அர்த்தத்திற்கு டு செடியூஸ் ஹோலி, அந்த டு செடியூஸ் ஹோலி என்பதற்கு நாம் அர்த்தத்தை நாம் பார்த்தோம். யாரோ ஒருவர் உங்களிடம் உறவை கொள்வதற்கு அவர் இருக்கப்படுகிறார் என்பதை நம்ம என்ன பண்ணோம், இந்த நாளிலே நாம் பார்த்தோம். அதாவது சரீர பிரகாரமாக மாம்ச பிரகாரமாக சர்வம் ஏவாளை அது வஞ்சித்தது, அது புசிக்க வைத்தது, அது மீறுதல் செய்ய வைத்தது என்று நாம் வேத ஆதாரத்தோடு நாம் பார்த்தோம். அதாவது ஆதாமும் மீறுதல் செய்தான், ஏவாளும் மீறுதல் செய்தால். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதல் செய்தால். ஆனால் ஆதாம் வஞ்சிக்கப்படாமல் அவன் மீறுதல் செய்தபடியினாலே எல்லா பாவமும் ஆதாம் மேல் விழுந்தது. ஆனால் ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், ஸ்திரியானவள் வேறு மாம்சத்தோடு அவர் புசித்தபடியினாலே அது தாறுமாறு அருவருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆதாம் தன் வம்சத்தோடு புசித்தான். மனுஷன்
மனுஷன் மனுஷி, ஒரே விதமான மாம்சம், ஒரே விதமான கிரியைகளே உள்ள மாம்சம். ஏனென்றால் ஒவ்வொரு மாம்சத்துக்கும் ஒவ்வொரு கிரியை உண்டு. மிருகத்துக்கு வேறு கிரியை இருக்கும், மனுஷனுக்கு வேறு கிரியை. அதனுடைய சுபாவங்கள் வேறு, மனுஷனுடைய சுபாவங்கள் வேற. ஆதலால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஏவாள் அவள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதல் செய்தாள். சரீர பிரகாரமாக அவர் வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை அவள் மீறினாள் என்று இங்கு வேதம் இந்த நாளிலே பதிவு செய்கிறது. பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, இதிலே சில வார்த்தைகள் கொஞ்சம் ஹார்டா இருக்கலாம். வேற வழி இல்லாமல் தான் இதை நாம் என்ன பண்றோம், விளக்குவதற்காக நாம் பேசுகிறோம். ஏனென்றால் நாம் சொல்லப்படுகிற இந்த காரியம் தெளிவாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஏதோ மறைவாய் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் சத்தியத்தை பேசுகிறோம். நீங்கள் அதை சத்தியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மாறாக வேறு விதத்திலே நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்ன இந்த சகோதரி இப்படியான வார்த்தையை உபயோகிக்கிறார் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ஏனென்றால் வசனத்தை புரிய வைப்பதற்கு சில வேர்ட்ஸ் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். வேற வழி இல்லாமல் வேறு வழி இல்லை. அதை நம்ம என்ன பண்றோம் நம்ம சொல்கிறோம். ஏனென்றால் வேதம் அப்படிதான் எழுதப்பட்டு இருக்கிறது. வேதம் ஒரு எபிரேயன் ஒரு ஸ்திரியோடு சேரும் பொழுது தன் வித்தை அவன் தரையிலே விளைவிட்டு கெடுத்தான் என்று வேதம் பதிவு செய்கிறது. வேதம் அப்படித்தான் எழுதப்பட்டு இருக்கிறது. சில வார்த்தைகள் இது ஹார்டா இருக்கலாம். தன் வித்தை அவன் தரையிலே விளைவிட்டு கெடுத்தான் என்று அப்படி என்ன பண்ணாங்க, பச்சையாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஏன்னா அப்படி எழுதினால்தான் சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். அதனால் வேதம் தவறில்லை, நாம் பேசுகின்ற வார்த்தை தவறில்லை. நாம் எந்த நோக்கத்தோடு அதை பேசுகிறோம் என்பதை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த தோட்டத்தில் நடந்த சம்பவத்தை நாம் அதோடு ஒப்பிட்டு நாம் பார்ப்போமானால், வசனம் எழுதப்பட்டிருக்கிறபடியே இவன் 8:30 எழுதப்பட்டிருக்கவே சத்தியத்தை மனைவிகள் சத்தியமொழி விடுதலை ஆக்கும். இவன் 17 வசனமே சத்தியம் எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை நாம் அறிந்தோம், நாம் அதை தெரிந்து கொள்வோமானால் நமக்கு எல்லா விதமான காத்திருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று வேதவசனம் நமக்காக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது 9வது பாகம். அடுத்த பாகத்திலே காயின் யார், காயின் எப்படிப்பட்டவன், காயின் யாருக்கு பிறந்தான், அது நாம் வேத ஆதாரத்தோடு நாம் பார்க்கலாம். எங்களோடு இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.